உலகம் முழுவதும் உள்ள அரசுகள் தொடர்ந்து பின்பற்றி வரும் பொருளாதார கொள்கைகளின் பயனால் இன்று உலகின் 1% ஆட்களிடம் உலகின் 85% சொத்துக்கள் குவிந்துள்ளன. உலகம் முழுவதும் உள்ள 99% மக்களிடம் எஞ்சிய 15% சொத்துக்கள் தான் உள்ளன என்றால் உலகம் முழுவதும் நடப்பது மக்களாட்சிதானா என்கிற கேள்வி அழுத்தமாக எழுகிறது. கூடவே உலகம் முழுவதுமான ஆட்சிகள் எந்த ஒரு சதவீத பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக மாற்றத்தான் நடைபெறுகின்றனவா என்கிற கேள்வியும் எழுகிறது. மறுபுறம் ஏழ்மை பெருகி கொண்டே இருக்கிறது. இன்று உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ள பொருளாதார கொள்கைகள் யாருக்கானவை? இந்த கேள்வியை முன்வைப்பது தமது கடமை என ஒரு போராட்டக் குழு முடிவு செய்கிறது. நாங்கள் தான் அந்த 99%, we are the 99% என்கிற முழக்கத்துடன் 2011 செப்டம்பர் 17 அன்று உலகின் முக்கிய பொருளாதார முடிவுகளை எடுக்கும் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட்டை அதன் நடவடிக்கைகளை முடக்குவது என போராட்டக்காரர்கள் திட்டமிடுகிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பேராசை, ஊழல், அரசுகள் மீது பெருநிறுவனங்களின் தலையீடு, செல்வாக்கு ஆகியவற்றை கண்டிப்பது, அதை உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் விளக்குவது என்பதற்கான விரிவான திட்டமிடுதல் தொடங்குகிறது. நியூயார்க் நகரத்தின் வால் ஸ்ட்ரீட்டில் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் நாஸ்டாக் ஆகிய உலகில் ஒரு பெரும் பங்கு சந்தையை நிறுவனங்கள் இயக்குகின்றன. இவை தவிர உலகின் ஆகப்பெரிய நிதி நிறுவனங்கள், வங்கிகளின் தலைமை அலுவலகங்கள் இந்த தெருவில்தான் இருக்கின்றன. உலக பொருளாதாரத்தின் போக்குகளை தீர்மானிக்கும் முக்கிய முடிவுகள் இந்த தெருவிலிருந்து கிளம்பிதான் உலகம் முழுவதும் அதிகார கட்டளைகளாக பிறக்கின்றன. அமைதியான வழியில் அந்த தெருவில் கூடுவது, விவாதிப்பது இன்று பெருகி வரும் ஏழ்மைக்கும் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணம் அவர்கள்தான் என்பதை அவர்களுக்கு தெளிவுபட உணர்த்துவது என்பதே அந்த போராட்டக் குழுவின் நோக்கம். வால் ஸ்ட்ரீட்டில் உள்ள 3 இடங்கள் போராட்டத்துக்கென தேர்வு செய்யப்பட்டன. ஆனால் காவல்துறைக்கு அந்த தகவல் கசியவே அவர்கள் அதிலுள்ள 2 இடங்களை தடை போட்டு மூடிவிட்டார்கள். ஜுவாகட்டிப் பார்க் என்பது அந்த பட்டியலில் 3வது இடம். அந்த இடம் ஒரு தனியார் சொத்து என்பதால் காவல்துறையால் அங்கே மக்கள் கூடுவதை தடை செய்ய முடியவில்லை. மக்கள் கூடத் தொடங்கினார்கள். நியூயார்க் மேயர் மக்களுக்கு கூடுவதற்கும் எதிர்ப்பை தெரிவிக்கவும் உரிமை இருக்கிறது என்று அறிக்கை விடுவித்தார். வால் ஸ்ட்ரீட்டின் பொருளாதார நிறுவனங்கள் தான் அமெரிக்காவின் முன்னணி ஊடகங்கள் நடத்தப்படுகின்றன என்பதால் போராட்டக் குழு சமூக ஊடகங்களை தங்களின் தளமாக அறிவித்தன. ஃபேஸ்புக், ட்விட்டர் சமூக ஊடகங்கள் தான் போராட்டத்தின் செய்திகளை மக்களிடம் கொண்டு செல்லும் என அறிவித்தன. ஏற்கனவே அரபு புரட்சி, பிரிட்டிஷ் மாணவர்களின் போராட்டம், கிரீஸ், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற போராட்டங்களிலிருந்து அதிலிடம் பெற்ற படிப்பினைகள் இந்த போராட்டத்துக்கு அடியுரமாக அமைந்தன. நாங்கள் தான் அந்த 99% என்பதும் ஆக்யூபை என்கிற ஹேஷ்டேகும் உலகம் முழுவதும் உள்ள சமூக ஊடகங்களின் வழியே மக்களை ஒன்றிணைத்தன. இது முக்கியமான ஜனநாயக எழுச்சி என்று முக்கிய அறிஞர்கள் பாராட்டத் தொடங்கினார்கள். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர சபை இந்த போராட்டத்தை ஆதரித்து தீர்மானம் நிறைவேற்றியது. பாஸ்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ், சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ, மெம்பிஸ், பால்டிமோர், மின்னபோலிஸ், ஹீலோ, மெக்கலன் ஆன ஆக்கிரமிப்பு போராட்டம் தீயை போல பரவியது. செப்டம்பரில் தொடங்கிய இயக்கம் ஒரே மாதத்தில் உலகின் 82 நாடுகளில் உள்ள 951 நாடுகளுக்கு பரவியது. வால் ஸ்ட்ரீட் ஆக்கிரமிப்பு இயக்கம் அதன் இணையதளத்தில் தங்களின் கோரிக்கைகளை தொகுக்க தொடங்கியது. தடையற்ற வர்த்தகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டும் என்று 1 மணி நேரத்துக்கு $20 என்கிற விதத்தில் சம்பளத்தை உயர்த்த வேண்டும். நாடு முழுவதற்கும் ஒரே ஒரு அரசு காப்பீட்டு நிறுவனம் மட்டுமே நிறுவப்பட வேண்டும். தனியார் நிறுவனங்கள் இதில் அடிக்கும் கொள்ளையை வால் ஸ்ட்ரீட்டில் உள்ள பங்கு சந்தையில் பதுக்கிவித்தால் அவற்றுக்கு காப்பீட்டு திட்டத்துக்குள் நுழைய தடை விதிக்க வேண்டும். கல்லூரி கல்வி கட்டணங்களை அறவே நீக்க வேண்டும். கல்வி என்பது அடிப்படை உரிமை. கல்வி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நிரந்தர ஊக்கத்தொகை, வேலைவாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்ச ஊக்கத்தொகைக்கு உறுதியளிக்க வேண்டும். குடிநீர் சாலைகள், கழிவுநீர் போக்குவரத்து, ரயில் பாலங்கள், மின் கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும். அமெரிக்காவின் அனைத்து அணு உலைகளையும் மூடுதல், காடுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை உருவாக்குதல், இயற்கையை கொள்ளை லாபத்துக்காக கண்மூடித்தனமாக சீரழிக்கக்கூடாது. இனம் மற்றும் பாலியல் சம உரிமைகளுக்கான சட்டம் இயற்றுவது. அமெரிக்க தேர்தலில் சர்வதேச நடைமுறைப்படி வாக்கு இயந்திரங்களை நீக்கிவிட்டு வாக்குச்சீட்டை கொண்டு வர வேண்டும். வர்த்தகம், கல்வி, வீட்டு அடமானம் உள்ளிட்ட அனைத்து கடன்களையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அதேபோல உலக வங்கி அனைத்து நாடுகளுக்கும் வழங்கிய கடன், வங்கிகளுக்கு வழங்கிய கடன், அனைத்து கடன் பத்திரங்கள் மீதான கடன் என அனைத்தையும் உலக அளவில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவின் இந்த இயக்கம் தனது கோரிக்கைகளை அறிவித்தது. பிரிட்டனில் அவர்கள் தங்கள் முழக்கத்தை நாங்கள் தான் அந்த 48% என்று மாற்றிக்கொண்டார்கள். ஒவ்வொரு நாடும் அவர்களின் ஏழ்மை நிலைக்கு ஏற்ப முழக்கத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஜெர்மனியில் அது நாங்கள் தான் அந்த 87% என்று முழங்கப்பட்டது. நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ், பொருளாதார அறிஞர் ஜெஃப் மேட்ரிக், நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் பால் கிரெக்மேன் என்று உலகம் முழுவதும் உள்ள மேதைகள், அறிஞர்கள் இந்த போராட்டத்தின் நியாயங்களை விளக்கி பத்திரிகைகளில் எழுத தொடங்கியதோடு போராட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றினார்கள்.
தனியார் நிறுவனங்கள் எவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கடன் கொடுத்து ஏழை எளிய மக்கள் வீடுகளை கைப்பற்றுகிறார்கள், அதே நேரம் உலகின் பெரிய நிறுவனங்கள் எவ்வாறு மக்களின் வரிப்பணத்தில் அரசுகளிடமிருந்து வரிவிலக்கு வரி தள்ளுபடி பெறுகிறார்கள், பெரும் நிறுவனங்களின் தலைவர்கள் எப்படி கணக்கிட முடியாத தொகைகளை சம்பளமாக பெறுகிறார்கள், அதே நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் எப்படி வஞ்சிக்கிறார்கள், முக்கிய வேலைகளை எல்லாம் எப்படி மூன்றாம் உலக நாடுகளுக்கு அடிமாட்ட சம்பளத்தில் அவுட் சோர்சிங் செய்கிறார்கள் என்று பலரும் விரிவாக விளக்கத் தொடங்கினார்கள். அமெரிக்க பத்திரிகைகள் இந்த போராட்டத்தை கேவலப்படுத்தி செய்திகள் வெளியிடத் தொடங்கின. மெல்ல மெல்ல காவல்துறை ஆங்காங்கே இடைஞ்சல் ஏற்படுத்த தொடங்கியது. ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். காவல்துறையினர் கூடாரங்களை இரவு நேரங்களில் அகற்றத் தொடங்கினார்கள். அங்கு கூடிய அனைவரும் மீதும் வழக்குகள் போடத் தொடங்கினார்கள். இருப்பினும் பெருநிறுவனங்கள் பொருளாதார நடவடிக்கை என்னும் பெயரில் நடத்தும் சூதாட்டங்களை அம்பலப்படுத்துவதில் இந்த போராட்டம் பெரும் வெற்றியை கண்டது. இந்தியாவில் புதுடெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத், இந்தோர், கொல்கத்தா, சண்டிகர், பெங்களூரு என ஆக்கிரமிப்பு போராட்டங்கள் நிகழ்ந்தன. இந்தியாவின் பணக்காரர்கள் ஏழைகள் பாகுபாடு என்பது நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே செல்கிறது. இந்தியாவில் 10% பணக்காரர்களின் கையில் தான் நாட்டின் 57% சொத்துக்கள் உள்ளன. மேலும் 1% பேர் வசம் நாட்டின் 22 சொத்துக்கள் உள்ளன என்பது எவ்வளவு மோசமான நிலை. இப்படியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்த சமூகங்களில் எல்லாம் வன்முறையும் உள்நாட்டு கலவரங்களும் ஆயுதம் ஏந்திய போராட்டங்களுமே நடைபெற்றுள்ளன. ஒரு நாட்டில் தொடர்ந்து அமைதி நிலவ வேண்டுமெனில் அங்கே மக்களிடையே சமத்துவம் அவசியம். இந்தியாவில் ஏழை எளியவர்கள் நகைக்கடன், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் போது ஐயோ போச்சே நாடு திவாலாகிவிட்டதா என்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பொருளாதார நிறுவனங்களுக்கு லட்ச கோடிகளில் கடன் தள்ளுபடி செய்யப்படும் போது முணுகுவது கூட இல்லை. இந்திய பொதுத்துறை வங்கிகள் கடந்த 8 ஆண்டுகளில் அம்பானி, அதானி இருவருக்கும் கடன் தள்ளுபடி செய்துள்ள தொகையை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தின் நியாயம் உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் உலக பேரறிஞர் நோம் சாம்ஸ்கி பற்றி. 1928 பிறந்த நோம் சாம்ஸ்கி இன்று உலகில் வாழும் அறிஞர்களில் முக்கியமான என்று கருதப்படுகிறார். மாசாசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றார். உலக அரசியல் போக்குகளை உற்று நோக்குபவர். அமெரிக்காவின் போர்கள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு கொள்கைகள், முதலாளித்துவம், சோசியலிசம் என உலகம் முழுவதும் ஜனநாயகத்தின் நிலை பற்றிய தனது கருத்துக்களை தொடர்ச்சியாக கடந்த 75 ஆண்டுகளாக வெளியிட்டு வருபவர். உலகில் மனிதத்தன்மை அருகி வருவதாக கவலைப்படும் சாம்ஸ்கி தனது 93 வயதிலும் தொடர்ச்சியாக தனது விமர்சனங்களை பதிவு செய்கிறார், எழுதுகிறார். கோவிட் காலத்தில் தொடர்ச்சியாக இணையத்திலும் உரையாற்றினார். ஆக்கிரமிப்பு இயக்கம் ஒரு ஜனநாயக எழுச்சி என்று பாராட்டிய நோம் சாம்ஸ்கி முதலாளித்துவம் ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்வதில் தோல்வியடைந்து விட்டது என்றார். இதை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.